ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பரீட்சா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் நாலேஜ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. இப்போ நம்ம பரீட்சாவில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அதாவது இப்போ பாலிட்டினா பாலிட்டிலேருந்து பிரசிடெண்ட், அப்படி இல்லைனா வைஸ் பிரசிடெண்ட், அப்படி இல்லைனா பிரைம் மினிஸ்டர், அப்படி இல்லைனா பார்லிமெண்ட், அந்த மாதிரி ஈச் டாபிக். அதேமாதிரி ஜியாகிரஃபி இல்லைனா இந்தியன் ஜியாகிரஃபியில் கிளைமேட், வெஜிடேஷன், சாயில்ஸ், அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்தியன் பாலிட்டி, பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடெண்ட்ஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்ஸ் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். நமக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்ட்டு. பிகாஸ் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்ஸ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் ஒரு வாட்டி நல்லா படித்து பாருங்கள். எப்பவுமே மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடெண்ட்ஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். பட் வி நோ வித் பிரசிடெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் மணி பில்லை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஷுட் பி ஒன்லி 2. ஸோ சொல்யூஷனில் பாருங்கள், மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஒன்லி வித் இஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இங்கே பாருங்கள், ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ப்ளீஸ் வெரிஃபை த ஆன்சர் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்தமாரி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் வீடியோஸும் போடலாம் அப்படின்ட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின். Who among the following participates in the election of president? Elected members of the Legislative Assembly of Union Territories, elected members of both the houses of parliament, elected members of Legislative Assemblies of States, nominated members of both the houses of parliament. ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம கிராக் பண்ணிடலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பங்கேற்க மாட்டாங்க. ஆனால் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் ஒன்லி த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது போத் எலெக்டட் அண்ட் nominated members will participate in the impeachment, but in the election of president only the elected members of legislative assemblies of union territories, elected members of both the houses of parliament, elected members of the legislative assemblies of state, இவங்க மட்டும்தான் பங்கேற்பாங்க. இல்லை கீவேர்டு என்னென்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான் எப்பவுமே இருப்பாங்க. சொல்யூஷனும் நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின். which article gives veto power to president? ஆர்டிகல் 111. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஒரு பில் அவர்கிட்ட வந்தால் அவர்கிட்ட என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது அந்த பில்லுக்கு அவர் வந்து சைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதை திருப்பி அனுப்பலாம். ஹீ மே ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் இஃப் இட் இஸ் நாட் அ மணி பில். அதாவது மணி பில்லாக இருந்தால் அவர் அதை வந்து ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஒன்று அதுக்கு சைன் பண்ணலாம், இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஹீ மே வித்ஹோல்ட் இஸ் அசன்ட் டு த பில். இதுதான் நம்ம வந்து ஹீ மே ரிஜெக்ட் அசன்ட் டு இஸ் பில். Next question. Which veto power among the following is not available to Indian President? The options are suspensive veto, pocket veto, absolute veto, qualified veto. ஸோ வீட்டோ பவர் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிரசிடெண்ட் கிட்ட ஒரு பில் வருது, அந்த பில்லில் அவர் என்னென்ன பண்ணலாம், அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். அதாவது என்னென்னா, he may withhold his assent, he may give his assent, he may withhold his assent, he may return the bill for reconsideration of the parliament. அதாவது இப்போ வந்து ஒரு பில்லுக்கு அவர் வித்ஹோல்டிங் ஆஃப் அசன்ட், அவரோட சைனை கொடுக்கல, அவர் அதை பாஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து நம்ம அப்சல்யூட் வீட்டோ, அதாவது பிரசிடெண்ட்டோட அப்சல்யூட் வீட்டோ. he can stop the bill. நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோனா அவர் வந்து பில்லை திருப்பி அனுப்புகிறார் பார்லிமெண்ட்டுக்கு. பட் பார்லிமெண்ட்டு வந்து அதை வந்து சேம் ஆர்டினரி மெஜாரிட்டியே அதை வந்து பாஸ் பண்ணாலும் அவர் திரும்ப அதை சைன் பண்ணி தான் ஆகணும். அதான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. பாக்கெட் வீட்டோனா இப்போ வந்து பில் வந்து பார்லிமெண்ட்லேருந்து பாஸ் ஆகி பிரசிடெண்ட் கிட்ட வருது, பட் அவர் வந்து அதுக்கு அசன்ட்டும் கொடுக்கல, அதை ரிட்டர்னும் அனுப்பலை. அதை தான் வந்து நம்ம பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவோம். அவர் வந்து எந்த விதமான ஆக்ஷனும் அந்த பில் மேலே எடுக்கல. ஸோ அது வந்து பாக்கெட் வீட்டோ. நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு பில் பிரசிடெண்ட் கிட்ட வந்த பிறகு இவ்வளோ நாளில் தான் பாஸ் பண்ணோம் அப்படின்னு டைம் பீரியட் கொடுக்கல. ஸோ அதனால் அவர் வந்து அந்த பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் வித் த்ரீ veto powers: absolute, suspensive veto and pocket veto. There is no qualified veto in the case of Indian president. It is possessed by the American president. இப்போ qualified veto அப்படி என்னன்னா, ஒரு பில்லை வந்து
பார்லிமெண்ட்டுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிட்டாரு பிரசிடெண்ட், பார்லிமெண்ட் அது லெஜிஸ்லேச்சருக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாருன்னா அந்த பில்லை மறுபடியும் அவங்க அதை விட ஹையர் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணாங்களே ஒரு மெஜாரிட்டி, அதை விட ஹையர் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் தான் மறுபடியும் அது பிரசிடெண்ட் கிட்ட போகும். அது இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இல்லை குவாலிஃபைட் வீட்டோ. நெக்ஸ்ட் கொஷின், the president can withhold his assent for which bills? Private member bills, money bills, constitutional amendment bills. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, எந்தெந்த மசோதாக்களுக்கு ஜனாதிபதி தனது ஒப்புதலை மறுக்க முடியும், அதாவது அவரோட சிக்னேச்சரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் பிரசிடென்ட் கிட்ட போனாலே அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அவர் வித்ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அது இது இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நமக்கு போயிடுச்சு. ஒன்லி 1 and 3, ஒன்லி 2 and 3 அது போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா மணி பில்ஸ். ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், மணி பில்ஸுக்கு பிரசிடெண்ட்டால் அசன்ட் கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவீங்க பிரசிடெண்ட்டோட ப்ரீயல் ரெக்கமெண்டேஷன்றதுனால பில்லே வந்தது, இப்போ ஏன் அவர் கொடுக்காம போனோம் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னன்னா பிரசிடெண்ட் கேன் withhold his assent for money bills. இப்போ அதுதான் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கோம். த பிரசிடெண்ட் கேன் எய்தர் கிவ் his assent to a money bill or withhold his assent. அதாவது மணி பில்லை அவரால் ரிட்டர்ன் தான் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டுக்கு. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, he can give or may not give his assent for money bills. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. private member bills and money bills is the answer. Next question, which article speaks about the ordinance making power of the president? So article 123. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னா ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஹவுஸ் அல்லது 2 ஹவுஸும் செஷனில் இல்லாதப்போ ஒரு இமீடியட்டாக ஒரு லா பாஸ் பண்ணோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை வச்சு கவர்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது அவசர கால சட்டத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 123 மூலியமாக இது பண்ணுறாங்க. இந்த பவர் கவர்னருக்கும் இருக்குது. பட் கவர்னரோட ஆர்டிகல் 213. ஸோ 123, 213 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், which article speaks about the pardoning power of the governor? ஸோ இப்போ நம்ம இல்லை இது எப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஜிகே பிரசிடெண்ட் உள்ளே எல்லாம் பிரசிடெண்ட் ரிலேட்டடாக கொஷின் இருக்குது. அப்போ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்டிகல் 72 நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பாருங்கள் நம்மளோட அனாலிசிஸ்லேயே சொல்லுது 94% attempted, 48% ஆஃப் பீப்புள் காட் இட் ரைட். ஸோ 50% ஆஃப் பீப்புள் they have been fooled. இப்போ எப்படின்னா கவர்னர்னு கொஷின் கேட்டிருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 72. உங்களோட மைண்டு முன்னாடியே பிரசிடெண்ட்ன்றப்ப நம்ம ஈஸியாக 72ன்றதை கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே கொஷின் ஒரு 2 to 3 டைம்ஸ் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட், ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர். நெக்ஸ்ட் கொஷின், அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடெண்ட் ஹேஸ் த பவர் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்? Article 141, 145, 123, 143. 123 is ordinance making power. Article 143 is the answer. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் படிக்கிறப்ப அதில் ஒரு ஜூரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் அப்படின்றப்ப அட்வைசரி ஜூரிடிக்ஷன் இருக்கும். அதில் the constitution authorizes the president to seek the opinion of the supreme court. அதாவது பிரசிடெண்ட் சுப்ரீம் கோர்ட்டை 2 வகையான ஒரு விஷயத்துக்கு அவர் அட்வைஸ் கேட்கலாம். என்னென்ன விஷயம்? ஆன் அ கொஷின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் விச் ஹஸ் அரைசன் ஆர் விச் இஸ் லைக்லி டு அரைஸ். அதாவது இப்போ கண்ட்ரியில் ஒரு லா அல்லது ஒரு ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், பப்ளிக் சம்மந்தமாக ஒரு கொஷின் வருது, அதை சுப்ரீம் கோர்ட் கிட்டே கேட்கலாம் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு எனி டிஸ்பியூட் அரைசிங் அவுட் ஆஃப் எனி ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருக்க ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட்டில் ஏதோ டவுட் அப்படின்னா பிரசிடெண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். 2 கேசஸ் சொன்னல. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் அதோட அட்வைஸ், சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலேயும் போகலாம். அது சுப்ரீம் கோர்ட்டோட விஷ். இப்போ செகண்ட் கேஸில் ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட்டில் வர சந்தேகங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக அதோட அட்வைஸ், அதாவது அதோட ஒப்பீனியன் கொடுத்தே ஆகணும் சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்களா சுப்ரீம் கோர்ட், இது பிரசிடெண்ட் மேலே பைண்டிங் இல்லை. அதாவது பிரசிடெண்ட் இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றது பிரசிடெண்ட் மேலே ஒரு பைண்டிங் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்,
Which constitutional amendment made it compulsory for the president to give his assent to a constitutional amendment bill? ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரசிடெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து கண்டிப்பாக அவரோட அசன்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஆன்சர் வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்கோம். அதான் நம்ம ஆப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர். இட்ஸ் அ பைலிங்குவல். நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொடுக்குறோம், டிஎன்பிசியில் கொடுக்குற மாதிரியே. Next question. Which part of the Indian Constitution deals with the Union Executive? So which part of the Indian Constitution deal with the Union Executive? Part 2, 3, 4, 5. So answer is 5. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆகுது. அதாவது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட்டில் அதான் ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம மற்ற ஆப்ஷனுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் நாங்கள். இப்போ பாருங்கள், பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரீட்சா அப்படின்றத எங்கள் ஆப் பேர். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். தேங்க்ஸ்.